Hello students, welcome to English channel. Welcome to Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. Online classes. So today we are going to see 11th, 5th unit prose convocation address by Dr. Aringar Annadurai, second part. So in the first part we have discussed about the life history of Aringar Anna. And then warm-up session we have seen and introduction we have seen. So in that particular introduction, the point which is very important, once again just we can recollect. When a qualified student embarks on his or her career, an element of service should always be a part of motivation. The society has called and nurtured every graduate to bloom and spread his or her wings. So graduation is the apt time to give back to society the gains we have obtained. So many things we have obtained from our society. So what we are going to contribute to our society. So this is the message which we have given in this prose. And then we have seen that it is an excerpt from the famous address made by great leader Aringar Anna, where at the Annamalai University, Tamil Nadu, on November 1967, on the occasion of Convocation. So in that Convocation, he just he is giving wishes to the graduates, and he starts the oration. So in that oration, he says that this is the age of the common man, whatever the regrets some might have, and it is point of view that matters most, and I decline to represent him in all his ruggedness. So என்ன சொல்லியிருந்திருக்காங்க, இது சாதாரண மனிதன் யுகம், இது குறித்து சில குறைபாடுகள் பலர் கூறினாலும் அவனது கண்ணோட்டம் ரொம்ப முக்கியமானது. எனவே அவனுடைய சார்பில் அவனதுடைய வலிமையை பற்றி நான் இங்கே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எதாவது சொல்லியிருந்தாங்க, த ஃபேக்ட் தட் ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் மை ஓன் லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, ஸோ என்னோடய லிமிட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரிலீஃப் அளிக்குது. ஓகேவா? அதேமாதிரி இந்த கிராஜுவேட்ஸ் முன்னாடி பேச போகிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கேயே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அங்கே பாருங்கள், இட் இஸ் நாட் an easy task to place an appropriate guidelines before them. ஓகேவா? ஸோ பாருங்கள், அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம், ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், whether it is the philosophy or politics, ethics, economics are certainly meant for him. எல்லாமே அவனுக்காக படைக்கப்பட்டவை, அவனுக்காக வகுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி பல்கலைக்கழகங்கள், அதுமாதிரி அறிவின் சேமிப்பு இடங்களுக்காக, அதாவது ரெபாசிட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிந்தனை, அறிவு, பணி ஆகியவற்றை தூதுவர்களாக ஒரு முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டியுள்ளன. அவற்றின் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டு பிளே அண்ட் ப்ராமினன்ஸ் இஸ் க்ரோயிங் எவ்ரி டே அஸ் மோர் அண்ட் மோர் இண்டிவிஜுவல்ஸ் கெட். இங்கே தான் நேற்று நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஓகே, ஸோ ஹியர் வி ஹவ் ஸ்டாப்ட் இன் த part 1 வீடியோ. ஸோ ஜஸ்ட் recollect and just continue. As more and more individuals get themselves equipped for the task of bettering society. So very important. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் அறிவின் சேமிப்பு இடங்களுக்கான சிந்தனை, அறிவு, பணி ஆகியவற்றின் தூதுவர்களாக ஒரு முக்கியமான பங்கு, அதான் அந்த ப்ராமினென்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறோம், முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டியுள்ளன. அவற்றின் முக்கியத்துவம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுமாரி ஒவ்வொரு காலத்துலேயுமே சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூகத்தை மேம்படுத்துறதுக்காக அதிகமான தனி மனிதர்கள் தங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தயார்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதை எக்யூப்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்கே சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு காலத்துலேயும். ஓகே, அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அப்போது ஆனால் என்னது, அதனுடைய அந்த சொசைட்டியை பெட்டர்மெண்ட்டுக்காக தன்னை என்ன பண்ணி எக்யூப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலும் சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு அதிகமான தனி மனிதர்கள் தங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
So that to play the prominence is going every day is more and more individuals kept themselves equipped for the task of bettering society in all its age. That over in all its age அப்படினா ஒவ்வொரு காலத்திலும் அர்த்தம். When we have and monarch and autocracy and have inaugurated the era of democracy அப்படி சொல்றாங்க. அப்ப தவிர்த்து அந்த என்ன சொல்லலாம், ஆட்டோக்ரஸி அப்படின்னா தனி மனித ஆட்சியும் தவிர்த்து கொண்டு குடியரசு என்ற புதிய சகாப்தத்தை வந்து தொடங்குகிறோம் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாருங்கள், இப்போ வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ஃபியூடல் டேஸில் எப்படி இருந்துச்சு, அட் ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து வாட் வி கால் ரெப்பாசிட்டரிஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் நாலேஜ் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணோம், நர்சிங் த எமிசரிஸ் ஆஃப் தாட்ஸ் விஸ்டம் அண்ட் சர்வீஸ். ஓகேவா, ஒரு ஏஜென்ட்டாக நம்ம கருதுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி என்ன ரெப்பாசிட்டரி ஆஃப் நாலேஜ் அங்கே அடைஞ்சிருக்கு, ஸ்டோரேஜ் ஆஃப் நாலேஜ். அதை ரெண்டாக பிரிக்கக்குள்ள ஒன்று ஃபியூடல் டேஸு, அடுத்து ப்ரெசண்ட்டு. அந்த காலகட்டத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை எப்படி யூஸ் பண்ணாங்க, இப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரெண்டாக டிவைட் பண்ணி சொல்கிறாங்க. பார்க்கலாமா? டியூரிங் த monarchical of feudal days யூனிவர்சிட்டிஸ், ஓகே, ஃபியூடல் டேஸ் அப்படின்னா அர்த்தம், ஃபியூடல் டேஸ் அப்படின்னா ஹேவிங் டு டூ வித் மிடில் ஏஜ் ஆர் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த monarchy அப்படின்னு அர்த்தம் ரூல்டு பை த சிங்கிள் கிங்டம் அப்படின்னு சொல்லி தான் monarchy அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, during the monarchical or feudal days universities had to train scholars and poets to adorn the chambers of royalty. அப்போது அந்த காலகட்டத்தில் ஓகேவா, ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மன்னராட்சி, நிலப்பண்ணை, அந்த பண்ணை ஓகே முறை ஆகியவை இருந்த அந்த காலங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள் வந்து மாணவர்களையும் கவிஞர்களையும் வந்து அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அதை பயிற்றுவித்து அதை பயிற்சி கொடுத்து அரச குடும்பத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இருக்கிற அந்த அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரிம் பண்ணி அவங்கள வந்து எங்கே வந்து அமர்த்தப்படுவாங்க அப்படின்னா வந்து இந்த அரச குடும்பத்துக்கு. ஓகேவா, ஸோ டியூரிங் த monarchical or feudal days universities had to train scholars and poets. எதுக்காக அவங்கள வந்து ட்ரிம் பண்ணுவாங்க அப்படின்னா only for the chambers of royalty or gilded mansions of lords and nobles and their wisdom was meant for the mansion, not for the marketplace. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்களுடைய இந்த அவங்க படித்து வந்த அந்த இதெல்லாம் அவங்கள ட்ரிம் பண்ணி அவங்கள எங்கே வந்து வேலைக்கு அமர்த்தப்படுவாங்க அப்படின்னா அந்த மொனார்க்கியல் ரூல்ஸுக்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்துவாங்க அந்த ஃபியூடல் டேஸில். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. அடோன் அப்படின்னா பண்ணாங்க. அதேமாதிரி அல்லது பொற்காடுகளால் மூடப்பட்ட பிரபுகள் அதுமாரி உயர்குடி மக்களின் மாளிகைகளில் அமர்த்தப்பட்டனர். அவர்களது அறிவு மாளிகைகளுக்குத்தான் பயன்பட்டதே ஒழிய சந்தை கடைகளில் உள்ள சாதாரண மனிதனுக்கு பயன்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ அவங்களுடைய அறிவு அந்த மூளை இதெல்லாமே வந்து அவங்கள ட்ரிம் பண்ணி அது யாருக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா பெரிய பெரிய அரசு அந்த இப்போ ஒரு கிங்டம்ஸ் அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டதோ வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண பாமர மக்கள் ஒரு மார்க்கெட் பிளேஸில் அதை அவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணிக்கல இப்போ இருக்கிற மாதிரி. ஓகே, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அரிஸ்டோக்ரஸிக்கு மட்டும் கிடையாது, எல்லா பாமர மக்கள் வரைக்கும் இறங்கி வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாறி இருக்குது, அப்பத்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, lords and nobles and their wisdom was meant for the mansion, not for the marketplace. Those were days when number did not count, nor were eminent scholars asked to face problems confronting the masses. They were content to work in secluded spheres. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ அப்படின்னா ஐசோலேட்டட் ஏரியாஸ். அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன்,
அவர்களது அறிவை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாளிகைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. அதேமாரி அந்த ஒளிய சந்தை கடைகளில் உள்ள சாதாரண மனிதர்களுக்கு பயன்படவில்லை அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்போது அந்த காலத்தில் எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பாமர மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பிரபலமான அறிஞர்கள் நேரடி தொடர்பு கொண்டிருக்கவில்லை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? தனித்தனியே பிரிக்கப்பட்ட பகுதிகளில், அதான் வந்து இந்த செக்லூடட் ஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இறைச்சலும் அதாவது டிம், அதேமாதிரி ஓசையும் உள்ள சாதாரண மனிதனை விட்டு பிரிந்து தனியே வேலை செய்வதே போதுமென்று அவர்கள் இருந்தார்கள். சாதாரண பாமர மக்களுக்கு பற்றி அந்த கூச்சல் அந்த இது வந்து இவங்களுக்கு தேவையில்லை, இவங்க பண்ணவும் கிடையாது. இவங்களோடைய இதுக்கு மட்டும்தான் அவங்க அந்த ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவர்கள் தத்துவம், கவிதை என்ற விலைமதிப்பற்ற துணிகளை, அதான் அந்த காஸ்ட்லி ஃபேப்ரிக்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க பாங்க, செய்து அதை நெய்து அவற்றை பின்னர் பளபளக்கும் ஆடைகளாக மாற்றி பொறுக்கி எடுக்கப்பட்ட அதேமாரி வாய்ப்பு வசதிகளுக்கு மட்டும் வழங்கி வந்தனர். அப்போது அவங்களுடைய முயற்சி இது எல்லாத்தையுமே வந்து தேவைப்பட்ட இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்களே ஒழிஞ்சு அந்த பாமர மக்களுக்கோட எந்த ஒரு இதுவுமே அவங்க யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. they were content to work in secluded spheres far from din and noise of the common man and weave the costly fabric of philosophy of poetry. அப்படின்னா அந்த ஒரு கவிதை இதெல்லாம் வந்து அதை நெய்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? which in turn was to be converted into dazzling garments for the select and the privileged. அதுக்கு மட்டும்தான் அது பயன்பட்டுச்சு. ஓகேவா? வேறு யாருக்குமே அது பாமர மக்களுக்கு எதுவுமே பயன்படுத்தலை. ஓகே பாருங்கள். அதேமாதிரி இப்போது அந்த காலகட்டத்தில் இப்போ புரிஞ்சுட்டிங்களா இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஃபியூடல் டேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபியூடல் டேஸில் வந்து they had to train the scholars and poets. ஸ்காலர்ஸ் அண்ட் poets வந்து எதுக்காக? to adorn the chambers of royalty. ஓகே. ஸோ அந்த ராயல் பீப்புளுக்காக மட்டும்தான் அந்த அவங்களுடைய அறிவு வந்து பயன்பட்டுச்சு. அவங்கள அங்கே தான் பணி அமர்த்தினாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ the role of university today is not cloistered and confined as in the past. முன்னாடி காலகட்டத்தை மாதிரி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணி ட்ரிம் பண்ணி அவங்களுக்கு அரசவைக்கு அமர்த்தப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி it has to trim, train, guide and lead him to his duty as a citizen of democracy. இன்றைக்கி வந்து இந்த டெமோக்ரஸிக்காக தான் அவங்கள செதுக்கிறாங்க, வடிவமைப்புறாங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த டெமோக்ரஸி வந்து எப்படி இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? ஓகே பாருங்கள். the role of the university today is not cloistered, that is shut up with place, okay, and confined as in the past. அந்த மாதிரி கிடையாது. its function has been enlarged, not in its fundamentals. அப்போது அவங்களோட அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி விரிவாக்கப்பட்டது. ஓகே. பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைய பங்கு கடந்த காலத்தை போல சுற்றுச்சுவரால் சூழப்பட்டு இல்லை வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல, அதன் பணி விரிவாக்கப்பட்டுள்ளது. அடிப்படை விஷயங்களில் அல்ல. ஓகே. அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டொமைன் அப்படிங்கிறது. டொமைன் அப்படின்னா ரீஜியன், ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாதாரண மக்களின் எளிமை என்ற தன்மையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண அவனோடைய இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த அரசவைக்கு மட்டும்தான் அவனை பண்ணாங்க. பாமர மக்களுடைய கருத்தையோ இல்லை பாமர மக்கள் கஷ்டங்களையோ எதுவுமே அவங்க கேட்டுக்கலை. ஓகே. ஸோ இப்போ அப்படி கிடையாது, அப்படின்னு சொல்லி இப்போ நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் it has to be taken into account the commonness but trim and train guides and lead him before being asked to his duty as citizen of democracy, a task which kindles sweet hopes but which demands patience and perseverance அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் சொல்கிறேன். அவன் குடியரசு நாட்டின் குடிமகன் என்ற கடமையை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னதாக அவனை திருத்தி பயிற்சி கொடுத்ததை ட்ரிம் அண்ட் ட்ரெயின் வழிகாட்டி வழிநடத்து செல்ல வேண்டும். அந்த கடமை இனிய நம்பிக்கையை தூண்டுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஓகே, நம்பிக்கையை வந்து அந்த கடன் வந்து அவனை நம்பிக்கையை தூண்டும். ஆனால் அதே சமயம் பொறுமை, விடாமுயற்சி, ஓகேவா, விடாமுயற்சி, நம்பிக்கையும் அதுமாரி விடாமுயற்சி, நம்பிக்கை, அதேமாரி மனதிடமும் கொண்டதாக உள்ளது. அதாவது ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த் அண்ட் ஹிம்செல்ஃப் இன் ஆர்டர் அண்ட் கான்ஃபிடன்ஸ், இன்ஹெரண்ட் எபிலிட்டி டு ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ பொறுப்புகளை சுமக்க வேண்டி, ஓகே, தன் மீதும் பிறர் மீதும் நம்பிக்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன் மீதும் பிறர் மீது நம்பிக்கை, தன்னுடன் பிறந்த திறமை, அதான் இன்பார்ன் எபிலிட்டி. ஓகே, அந்த இன்ஹெரண்ட் அப்படின்னா இன்பார்ன் எபிலிட்டி மார்க் பண்ணிக்கோங்க. டு ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா, அதுக்காக தான் ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன் மீதும் பிறர் மீதும் நம்பிக்கை, தன்னுடன் பிறந்த திறமை மீது நம்பிக்கை ஆகியவற்றை அவன் வளர்த்து கொள்ள அவனை துணை புரிய வேண்டும். சாதாரண மனிதன், அதுக்கப்புறம் பாருங்கள், the common man has become the origin of potential ruler and the duty today, the responsibility today of the universities to fashion out him as an individual fitted and equipped for the task of making democracy and fruitful and effective. ஓகே, இதை என்ன சொன்னோம், அந்த இப்போ பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, யூனிவர்சிட்டி had to train scholars and poets. ஓகேவா, பாருங்கள் சொல்லியிருந்தாங்களா இல்லையா. ஆனால் இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டி அப்படி கிடையாது. த காமன் ஹேஸ் டு பிகம் த ஒரிஜின் ஆஃப் பொட்டன்ஷியல் ரூலர் அண்ட் த டியூட்டி டுடே, என்ன டியூட்டி, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டுடே யூனிவர்சிட்டிஸ் இஸ் டு ஃபேஷன் அவுட் ஆஃப் ஹிம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஃபிட்டட் அண்ட் எக்யூப்ட் ஃபார் த டாஸ்க் ஆஃப் மேக்கிங் டெமோக்ரஸி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ணுறதுக்கு தான் இந்த காலகட்ட யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகே, the role of university today is not cloistered and confined as in the past. It has to trim and train, guide, lead him to do his duty as a citizen of democracy. So how the democracy should be fruitful and effective. Okay, fruitful and effective. Okay, and then while addressing the University of Brussels, okay, Dr. S. Radhakrishnan, our former president, made the following statement: for its proper functioning, democracy requires more qualities than other forms of government. It is in the universities that we can develop true spirit of democracy, appreciation of others, points of view, and adjustment of differences through discussions. It can be kept healthy and strong by the exercise of individual responsibility and judgment. ஓகே, ஸோ பாருங்கள், அவரும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, while addressing the University of Brussels, டாக்டர் ராதாகிருஷ்ணன், former president, made the following statement. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, for its proper functioning, democracy requires more qualities than other forms of government. Okay, so very 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 important. ஓகே, ஸோ பாருங்கள், அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கக்குள்ள நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஃபார்மர் பிரசிடெண்ட்டு என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்னா, தனது ஒழுங்கான செயல்பாட்டிற்கு குடியரசு மற்றும் அரசுகளை காட்டிலும் அதிக தேவைகள் கொண்டதாய் இருக்கிறது. பல்கலைக்கழகங்களில் நாம் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நாம் வந்து குடியரசு என்ற ஒரு உண்மையான உணர்வையும் பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதையும், அதான் அப்ரிசியேஷன் ஆஃப் த அதர்ஸ் பாயிண்ட். ஓகே, பேச்சுவார்த்தை மூலம் வேறுபாடுகளை சரி செய்வதையும் வளர்த்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த உண்மையான உணர்வையும் இன்னொருத்தருடைய பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதையும் அதான் வந்து அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுமாரி பேச்சுவார்த்தைகளின் மூலம் வேறுபாடுகளையும் சரி செய்வதையும் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த யூனிவர்சிட்டிஸ் தட் வி கேன் டெவலப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி, appreciation of others' points of view, and adjustment of differences through discussions. It can be kept healthy and strong. நல்லா புரிஞ்சுக்கோங்க, kept healthy and strong. அப்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
தனி மனிதன் பொறுப்புணர்ச்சியும் நீதியும் பயன்படுத்துவதால் அதை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப வலிமையாகவும் நம்ம என்ன பண்ண முடியாத வைத்துக்கொள்ள முடியும், வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பல்கலைக்கழகங்களில் பாருங்கள், இன் யூனிவர்சிட்டிஸ் we have to recall the struggles of the past. அதே சமயத்தில் நம்ம பழைய ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும். அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய பெரில்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ். அப்போது என்ன சொல்கிறேன் பாருங்கள், பல்கலைக்கழகங்களில் நாம் கடந்த கால போராட்டங்களையும் நிகழ்காலத்தின் ஆபத்துகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய காலத்து கடந்த காலத்தோட போராடி இருக்கோம் இல்லையா, அந்த போராட்டத்தையும் அதே சமயத்தில் நிகழ்காலம் அந்த ப்ரெசண்ட்டோடைய ஆபத்துகளையும், ஓகே, அதேமாரி வாய்ப்புகள், ஓகே, அதேமாரி சவால்கள், அதேமாரி சந்தர்ப்பங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், in universities we have to recall the struggles of the past and realize the perils and possibilities, the challenges and opportunities of the present. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன பண்ணணும், கடந்த காலத்தோடைய அந்த போராட்டங்களையும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தோடைய ஆபத்துகளையும் வாய்ப்புகளையும் சவால்களையும் சந்தர்ப்பங்களையுமே நம்ம என்ன பண்ணணும், நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட், graduates of the year, I wish you all a prosperous future. Again, he wish all the graduates, for after all the immediate concern of every individual graduate, no graduate is to acquire the means of decent living. That is the first motivation for all human activity, and no one can ignore it, but that ought not to be the sole objective. Something higher and nobler than mere individual marital advancement is expected of you. For remember that this university education is a privilege that you enjoy, for which you are deeply indebted. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்னது இதுக்கு கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் டீப்லி இன்டெப்டட். இதற்காக நீங்கள் ரொம்ப இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் மிகவும் கடன் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டின் பட்டதாரிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வளமான எதிர்காலம் அமைய வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதன் உடனடியான பொறுப்பு. ஓகே, அதேமாதிரி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழி, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வழியை பெறுவதாகவும், இதுதான் எல்லா மனித செயல்பாட்டிற்கும் முதல் தூண்டுதல். அதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அக்வயர், ஓகே, அதான் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி முதல் தூண்டுதல், அதான் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஆகும். இதை யாருமே ஒதுக்கி வைக்க முடியாது. அதே சமயம் இதே ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்ல முடியாது. சாதாரண தனி மனிதனுக்குரிய ஒரு பொருள் சார்ந்த முன்னேற்றத்தை, அதான் அந்த மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் விட உயர்ந்த சிறப்பான ஒன்று உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, இஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, இந்த பல்கலைக்கழக கல்வி என்பது நீங்கள் அனுபவிக்கும் ஒரு தனி உரிமையாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு யாரும் இதை அனுபவிக்கலை, நீங்கள் மட்டுமே இதை அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்காக என்ன நீங்கள் கைமாறு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் ஐ ஸ்டாப். ஐ வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ப்ரெசென்டட் பை என் ரமேஷ் குமார், HOD டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கானம்பாளையம், நாமக்கல்.